ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக கர்த்தர் கொடுத்ததான வேத பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கஞ்சாடையாய் இருந்தேன் சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். இது சாமுவேலின் வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த மாதம் முழுவதிலும் நாம் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து விசேஷமாய் இந்த 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலிருந்து அநேக காரியங்களை தியானித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தர் நமக்கு போதகர் மூலமாய் இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் மூலமாய் இந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக இந்த 1 சாமுவேல் 12:3 ஒரு வார்த்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் என்று சாமுவேல் சொல்லுகிறார். என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள், இதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான தலைப்பு. ஏற்கனவே போதகர் அவர்கள், பாஸ்டர் ஐசக் அவர்களும் இந்த சாட்சியை குறித்து நம்மிடத்திலே செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என்ன காரியங்களை நமக்கு இந்த சாட்சியை குறித்து சொல்ல போகிறார் என்பதை நாம் தியானிப்போம். என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் என்று சொன்ன அவர், இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு மனுஷனுக்கு சாட்சி என்பது 3 சாட்சிகளால் உறுதிப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளுங்கள். இதோ இருக்கிறேன் என்று சொல்லி தானும் சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார், தேவனும் கர்த்தரின் சந்நிதி என்று சொல்லுகிறார். 3வது, நீங்கள் அபிஷேகம் பண்ணி கேட்ட அந்த ராஜாவும் இருக்கிறார். அப்படியானால் ராஜாவின் ஜனங்களாகிய நீங்களும் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். முதலாவது, தானும் சாட்சி, ஜனங்களும் சாட்சி, கர்த்தரும் சாட்சி என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 13:1, இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன், சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலை வரப்படும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எந்த ஒரு காரியமும், சகல காரியங்களும் என்று சொல்லுகிறார், சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலை வரப்படும். அப்படியானால் சகல காரியத்திற்கும் 2 அல்லது 3 சாட்சிகள் அவசியமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் ரோமர் எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது. அப்படியானால் சாமுவேல் அங்கே சொல்லுகிறார், இதோ இருக்கிறேன், நான் என் மனசாட்சியோடு கூட நான் இங்கே உங்கள் முன்பதாக இருக்கிறேன் என்று தன்னை குறித்து அந்த இடத்திலே சாட்சியாய் வைக்கிறதை, தன்னுடைய மனசாட்சியை சாட்சியாய் வைக்கிறதை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அதைதான் சொல்லுகிறான். பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் என்னவா இருக்கிறதாம், சாட்சி சொல்லுகிறது என்று சொல்லுகிறான். மனசாட்சி சாட்சி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும்
ஆண்டவர் இந்த மனசாட்சியை கொடுத்திருக்கிறார். அதுதான் அவர்களுடைய ஆத்துமாவிலே நமக்கு ஒரு சாட்சியை ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அது சாமுவேலின் இடத்திலே அது காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தெசலோனிக்கேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்தபோது இந்த 1ஆம் நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருள் ஆசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி. அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் என்னை குறித்து சொல்லுங்கள், அங்கே கர்த்தரின் சந்நிதியிலே சொல்லுங்கள் என்று சொல்லும் போது, தேவன் ஒரு மனுஷனுக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும். முதலாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் கொடுத்த மனசாட்சி சாட்சி சொல்ல வேண்டும். இரண்டாவது தேவனே சாட்சி சொல்ல வேண்டும். நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை உங்களுக்கு சொல்லவில்லை, நாங்கள் பொருள் ஆசை உள்ளவர்களாயும் இருக்கவில்லை என்று தைரியமாய் சொல்லிவிட்டு தேவன் இதற்கு சாட்சி. அப்படியானால் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு சாட்சி சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய ஜீவியம் இருக்க வேண்டும் என்று இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு பெரிய ஒரு சாட்சி. பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையும் புதிய ஏற்பாட்டிலே ஒரு பெரிய ஒரு சாட்சியாய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகையால் தான் தைரியமாய் குறைந்த சபையாருக்கு சொல்லும் போது சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என் அடிச்சுவடுகளை பின்பற்றி என்னை பின்பற்றி வாருங்கள், எல்லாரும் என்னை போல ஆகுங்கள் என்று சொல்லுகிறார். தைரியமாய் சொல்லுகிறார், என்னை போல மாறுங்கள். அகிரிப்பா ராஜாவின் இடத்துல சொல்லுகிறார், என் கட்டுகள் தவிர எல்லாவற்றிலும் எல்லாரும் என்னை போல மாறணும் தான் என்னுடைய வாஞ்சை. அதற்குதான் ராஜாவாகிய உமக்கு தான் நான் உம்மிடத்தில் தான் நான் பேசுவேன் என்று அபயமிட்டேன் என்று தைரியமாய் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். தைரியமாய், ஏனென்றால் அவருடைய மனசாட்சி அவருக்கு பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சி சாட்சியா இருக்கிறது என்று சொன்னான். இரண்டாவது, எல்லா சகல காரியத்திலும் தேவனை சாட்சியாக நிறுத்தினான். மூன்றாவது, 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், விசுவாசிகள் ஆகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்களேன். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம். ஒரு பிழையற்ற ஒரு ஜீவியம், ஒரு பரிசுத்த ஜீவியம், ஒரு நீதி உள்ள ஒரு ஜீவியம். இதற்கு யார் சாட்சி? தேவனும் சாட்சி, விசுவாசிகளாகிய நீங்களும் சாட்சி என்று தைரியமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த தைரியம், பழைய ஏற்பாட்டிலே சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு அந்த தைரியம். அதைதான் சொல்லுகிறான், நீங்கள் சொல்லுங்கள் என்னை குறித்து சாட்சி. இதோ நான் இருக்கிறேன், என்னுடைய மனசாட்சி எனக்கு சாட்சி. இதோ கர்த்தரின் சந்நிதியிலே நான் இருக்கிறேன், கர்த்தரும் எனக்கு சாட்சி. அவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கும் முன்பாக நிற்கிறேன். ராஜாவும் ஜனங்களாகிய நீங்களும் எனக்கு சாட்சி சொல்லுங்கள் என்று தைரியமாய் தட்டி கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். தைரியமாய் சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்லும் போது இந்த வசனத்திலே 1 சாமுவேல் 12:3 ஒரு 4 காரியங்களை அவர் அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 5 காரியங்கள் வருகிறது, ஆனால் 2 காரியங்களை
நான் இணைத்திருக்கிறேன். ஏனென்றால் வேதாகமத்திலே அநேக இடங்களிலே அவைகள் இணைந்து வருகிறது, தனித்தனியாகவும் வருகிறது. ஆகையால் இணைத்து ஒரு பாயிண்டாகவும் மற்ற 3 காரியங்களையும் இன்னொரு 3 பாயிண்டாகவும் எடுத்திருக்கிறேன். கர்த்தர் நமக்கு அதை தியானிக்க உதவி செய்வாராக. முதலாவதாக நாம் பார்த்தோம், 3 சாட்சிகளினால் சகல காரியங்களும் உறுதிப்படும். இந்த சாமுவேல் தைரியமாய் நின்று, இந்த 3 சாட்சி எனக்கு இருக்கிறது, நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் அதற்கு சாட்சிகள் தானே, இப்பொழுது சொல்லுங்கள், இந்த 4 காரியத்திலே எனக்கு சாட்சி சொல்லுங்கள் என்று அவர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன காரியங்களிலே அவர் சாட்சி சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது காரியத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நான் யாருடைய எருதையாவது எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கஞ்சாடையாய் இருந்தேன் என்று இங்கே 5 காரியங்களை குறித்து இவர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். தட்டி கேட்கிறார், நீங்கள் எல்லாரும் எனக்கு முன்னால் இருக்கிறீங்க, தேவனும் சாட்சி, என் மனசாட்சியும் சாட்சி, நீங்களும் சாட்சி, இப்பொழுது எனக்கு சாட்சியாய் சொல்லுங்கள். எதை குறித்து? யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன். இந்த எருதும் கழுதையும் இணைந்து அநேக இடங்களில் வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது நிறைய இடங்களிலே இந்த எருதும் கழுதையும் இணைந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். மற்ற மிருக ஜீவன்களும் இருக்கிறது, ஆனால் இந்த எருதும் கழுதையும் இணைந்து வருகிறதை பார்க்கிறோம். ஆகையால் இந்த எருதும் கழுதையும் குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறதான காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதிகள் தான் இவைகள். ஆனால் ஆவியானவர் நமக்கு இதன் மூலமாய் கற்றுக் கொடுக்கிற பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. இங்கே ஒரு கட்டளை, இதுதான் 10வது கட்டளையாக. அந்த 10 கட்டளைகளை ஆண்டவர் மோசேயின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கும் போது கொடுத்ததான ஒரு கட்டளை. எவ்வளவோ மிருக ஜீவன்கள், ஆடுகளையாவது மாடுகளையாவது அதெல்லாம் போட்டிருக்கலாம், ஒட்டகங்களையாவது, அவைகள் தான் விசேஷ மிருகங்களாய் அன்றைக்கு இருந்தது. ஆடுகள் மாடுகள் இவைகள் எல்லாம் பலி செலுத்துவதற்கு உதவின காரியங்கள். அதை இங்கே சொல்லப்படவில்லை. இங்கே சொல்லப்பட்ட காரியம், அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. இந்த எருதையும் கழுதையும் என்று சொல்லும் போது இது எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இது இச்சையை குறிக்கிறதாக இருக்கிறது. பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாய். இந்த 2ஐயும் இச்சையாதிருந்தால் நீ எதையும் அவனிடத்திலே இச்சிக்க மாட்டே என்பதுதான் அதன் அர்த்தமாக காணப்படுகிறது. ஆகையால் தான் சாமுவேல் தீர்க்கதரிசியும் அங்கே உபயோகப்படுத்தின மிருகங்களை பாருங்களேன், வேறு எந்த மிருகங்களையும் சொல்லாமல், யாருடைய எருதை நான் எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதை எடுத்துக்கொண்டேன், என்னிடத்திலே இச்சை இருக்கிறதா, இச்சை இருக்கிறதா என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று தைரியமாய் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இச்சை அடக்கம் என்பது ஆவியின் கனியிலே ஒன்று, அந்த 9 கனியிலே ஒன்று. அந்த இச்சை அடக்கம் என்று சொன்னால் ஏதோ ஒரு பெரிய காரியத்திற்கு இச்சை அடக்கம் என்பது மட்டும் அல்ல, பெரிய பாவம் செய்யறதுக்கு அதுக்குதான் இச்சை அடக்கம் என்று சொல்லப்படுகிறது.
ஆனால் இங்கே சொல்லும்போது எருதும் கழுதையும் கூட நீ இச்சிக்காதே. அதுக்கு முன்னாலே சொல்லும்போது மனைவி, வீடு மனைவி, அதுக்கு பிறகு வேலைக்காரன் இதையெல்லாம் சொல்லிவிட்டு எருதும் கழுதையும் சொல்லணும். அதை யாதொன்றையும் இச்சிக்க கூடாது என்பதை உணர்த்துகிறதாய் காணப்படுகிறது. சாமுவேல் தைரியமாய் கேட்கிறார், நான் உங்களுடையது யாதொரு காரியத்தை நான் இச்சித்ததுண்டா? நான் ஆசைப்பட்டு எடுத்ததுண்டா? நான் யாருடைய எடுத்தேன்? தைரியமாய் கேட்கிறதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கும் இந்த கடைசி காலங்களில் ஒரு இச்சை அடக்கம் அவசியமாயிருக்கிறது. அது சிறிய காரியமாயிருக்கலாம், பெரிய காரியமாயிருக்கலாம், எல்லாவற்றிலும் நமக்கு இச்சை அடக்கம் வேண்டும். நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார், ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓட்ட பந்தயத்திலே ஓடுகிறார்கள், ஆனால் ஒருவனுக்கு தான் அந்த கிரீடம் சூட்டப்படுகிறது. ஆனால் அவர்கள் இந்த உலகத்தின் ஓட்டத்தை ஓடுவதற்கு எத்தனையாய் பிரயாசப்பட்டு இச்சை அடக்கத்தோடு கூட இருக்கிறார்கள். அப்படியானால் இந்த உலக ஓட்டத்தை ஓடி முடித்து தேவ சமூகத்துக்கு போய் சேர வேண்டிய நமக்கு எத்தனை ஓட்டம் இச்சை அடக்கம் அவசியமாய் இருக்கிறது என்று நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 25ஆம் வசனம் சொல்கிறது, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு என்ன வேண்டுமா? இச்சை அடக்கம் வேண்டியதாயிருக்கிறது. 27ஆம் வசனம் சொல்லுகிறது, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். சாப்பாட்டிலே இச்சை அடக்கமா? அதற்கும் ஆண்டவர் வசனம் கொடுத்திருக்கிறார். நீ ராஜாவின் போஜனம் உனக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கும் போது நீ ஜாக்கிரதையாயிரு. உன் தொண்டையிலே என்னவை, கழுத்தில் தான் கத்தியை வைத்துக்கொள், நீயே வைத்துக்கொள். உள்ளே இறங்கக்கூடாது தேவையில்லாத ஆகாரம். ஆனால் ஆகாரத்திலும் ஒரு அடக்கம், எல்லாவற்றிலும் ஒரு அடக்கத்தை விரும்புகிறார் தேவன். சாமுவேல் தீர்க்கதரிசி தைரியமாய் சொல்லுகிறார், நான் யாரிடத்திலும் எதையும் இச்சித்தது இல்லை என்று. அடுத்ததாக இந்த எருதும் கழுதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இன்னொரு பாடம் என்னவென்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் எருதானாலும் உன் கழுதை ஆனாலும் உனக்கு இருக்கிற மற்ற எந்த மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். இங்கேயும் பாருங்களேன், மற்ற எல்லா மிருக ஜீவன்களையும் என்று சேர்த்து விட்டால், ஆனால் இங்கே உன் எருதானாலும் உன் கழுதையானாலும் இந்த இரண்டையும் எளிதிலே வேலை வாங்கிவிட முடியும். ஆகையால் அவைகளை குறிப்பிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஓய்வெடுக்கும் போது உன் எருதும் உன் கழுதையும் ஓய்வெடுக்கட்டும், உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் ஓய்வெடுக்கட்டும். ஓய்வு நாளிலே நீ இளைப்பாறுவது போல அவைகளும் இளைப்பாறட்டும். இது எதை குறிக்கிறது? நீ உன்னை போல பிறனையும் நேசி என்பது. நீ எப்படி தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்க நீ இருக்கிறாயோ அதுபோல தேவ ஜனங்களையும் நடத்து.
செய்தாரா இல்லையா இந்த சாமுவேல்? நிச்சயமாகவே செய்தார். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் தன்னுடைய ஜீவியத்திலே அவர் பழக்குவித்தது மட்டுமல்ல, தேவ ஜனங்களையும் அதிலே பழக்குவித்தார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. தேவன் சொன்ன ஒன்றையும் மறைத்து வைக்கவில்லை. சின்ன சாமுவேலா பிள்ளையாண்டானா இருக்கும் போதே ஏலியை குறித்து, ஆசாரியன், பிரதான ஆசாரியனை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தினதை அந்த ஆசாரியன் அறிந்து கொண்டு கேட்கும் போது, என்னை மறைக்காமல் சொல்லு என்று சொல்லும்போது, அது அவருடைய சொந்த குடும்பத்தை குறித்த காரியம், குடும்பத்தின் அழிவை குறித்த காரியம், ஆண்டவர் கொடுக்க போகிற தண்டனையை குறித்த காரியம். அதை சொல்ல பயந்தான் சாமுவேல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏலி கேட்ட போதோ அவைகளை மறைக்காமல் சொன்னார். அதே வண்ணமாகத்தான் ஒவ்வொரு காரியமும் அது சவுலுக்கான காரியமாயிருந்தார். உன்னுடைய ராஜ்யபாரம் முடிந்தது என்று சொன்னார். சொன்னதை அவர் சொன்னார். சவுலின் இடத்திலே அதை சொன்னார். நீ என்ன செய்கிறாய்? நான் சொன்னதை நீ செய்யாமல் நீ உன் இஷ்டத்தின்படி நடக்காதே என்று சொல்லி தனக்கு ஆண்டவர் கற்பித்ததை கற்பித்து கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு தெய்வ மனுஷனாய் இந்த சாமுவேல் இருந்தார். அப்படியானால் தேவனிடத்திலிருந்தும் மனுஷரிடத்திலிருந்தும் நமக்குள் இருக்கிற மனசாட்சி நமக்கு சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னார். நாமும் இச்சை அடக்கமுள்ளவர்களாய் மட்டுமல்லாமல் கர்த்தர் நமக்கு கற்பிக்கிறதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் நிறைய கேட்டு 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 வைத்துக் கொள்கிறோம். நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஆகுங்க? வயிற்றுப்போக்கு தான் உண்டாகும், வாந்தி தான் வரும், வாந்தி எடுக்கிறவர்களா இருக்கும். வாந்தி எடுத்துட்டு என்ன செய்யும்? நாய் தான் கக்கினதை திரும்ப தின்னுமா? அதுபோல நம்முடைய ஜீவியம் இருக்கக்கூடாது. நாம் எப்படி இருக்க வேண்டும்? நான் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவளாய் இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்கிறேன், கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்கிறேன், தேவ ஜனங்களுக்கு முன்னால சாட்சியா இருக்கிறேன் என்றெல்லாம் நாம் சொன்னாலும் நாம் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்காதிருந்தால், நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ரகசியங்களை மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருந்தால் அது ஒரு பெரிய ஒரு பாவம். இதுவரையிலும் நான் ஒருவரையும் ஆண்டவருக்குள்ளாக நடத்தவில்லை என்று சொன்னான். நான் பரிசுத்தமாய் ஜீவிக்கலாம், என் பிள்ளைகளை என் குடும்பத்தை பரிசுத்த ஜீவியத்திலே நடத்தலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஒரு ஆத்துமாவை கூட நான் கர்த்தரிடத்திலே கொண்டு வராமல் இருந்திருப்பேன். நான் பரிதவிக்கப்பட்டவளாய் தேவ சமூகத்திலே வெட்கத்தோടെ காணப்படுவேன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, வெறும் கையனாய் ஒருவனும் என் சன்னதிக்கு வரக்கூடாது என்று பழைய ஏற்பாட்டிலும் இருக்கு. பலி செலுத்த வருகிறவன் பலிக்குரிய ஆடோடு மாடோடு பறவைகளோடு வர வேண்டும். செலுத்துறதுக்கு ஒண்ணு திராணி இல்ல, புறா குஞ்சாது கொண்டு வாப்பா, ஒரு புறா குஞ்சியாது. இயேசுவானவருடைய குடும்பம், அந்த தாய், அந்த வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்பு அவர்கள் மிகவும் வறுமையில இருந்ததினாலே அவர்கள் புறா குஞ்சுகளை தான் கொண்டு வந்து பலி செலுத்தினார்கள் என்று லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். கொண்டு வர வேண்டும் தேவ சமூகத்தில். நாம் ஒன்றும் கொண்டு வராமல் ஆத்துமா ஆதாயம் பண்ணாமல் தேவ சமூகத்திலே போய் நிற்க முடியாது. நல்ல ஒரு பழைய பாடல் உண்டு, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வேறும் கையனாய் உடைய சன்னிதானத்திலே வருவேனோ, வெட்கப்பட்டு நிற்பேனே. அந்த பாடல் முழுவதையும் நீங்கள் பாடலை கேளுங்க, யூடியூப்ல போட்டு. எவ்வளவு பயங்கரமா இருக்கும். நான் வெட்கத்தோடு நிற்கக்கூடாது. கடைசியா இந்த எருதும் கழுதையும் சொல்லுகிறதான ஒரு காரியம் என்ன
என்று சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் என்றார். அவன் அதை தூக்கி விடானோ? எருதாவது கழுதையாம். இங்கேயும் பாருங்களேன், இந்த 2 மிருகங்களும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஓய்வு நாளை குறித்து தர்க்கம் வந்த போது அங்கே சொல்லுகிறதான அந்த பரிசேயர்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளாக இருக்கு. உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ? இதுவும் எதை குறிக்கிறது? ஒரு மனுஷன் தூக்கி விடுகிற ஒரு காரியம். குழியிலே இருக்கிறவர்கள், பாவத்திலே விழுந்து கிடக்கிறவர்கள், ஜெபித்து 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 அவர்களுக்கு சொல்ல வேண்டிய சத்தியங்களை சொல்லி நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தை வெளிப்படுத்தி அவர்களை தூக்கி விடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அதைதான் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவது அவர் இச்சை அடக்கமுள்ளவராயிருந்தார். 2வது தான் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த ரகசியங்களை எல்லாருக்கும், யார் யாருக்கு அந்த உரியவர்களுக்கும் அதை சொன்னார். ஈசாய் ஒரு பெரிய ஒரு மனுஷன் அந்த ஊரிலே, அந்த பெத்லகேமிலே. ஆனால் அவருடைய வீட்டுக்கு போன போது அவருடைய விருப்பத்தை சாமுவேல் செய்யவில்லை. ஆண்டவர் உன் குமாரரில் ஒருவரை அபிஷேகம் பண்ணும்படியாக என்னை அனுப்பினார், நான் இந்த பலி செலுத்த வந்திருக்கிறேன், ஆகையால் நீயும் உன் குமாரரும் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லிவிட்டு போன அவர் ஒவ்வொரு குமாரரா வரும்போது ஆண்டவர் சொன்னதை தான் அவர் செய்தார். ஈசாய் சொல்லியிருக்கலாம், இது என் மூத்த குமாரன், அவன்தான் 7 புத்திர சுவிகாரம் உடையவன், அவன் ஒரு யுத்த வீரன், சவுலோடு யுத்தத்திலே இருக்கிறான், ஆகையால் அவனை அபிஷேகம் பண்ணு. இல்லை இல்லை, தேவன் என்ன சொன்னாரோ அதைதான் செய்தார். தேவன் என்ன சொன்னாரோ அதைதான் சொன்னார். இல்லை, இன்னொரு குமாரன் உனக்கு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார், அவன் வரும் வரையிலே நான் போஜனம் பண்ணுவதில்லை என்று உட்கார்ந்திருந்தார். அப்படியானால் நாமும் கூட அப்படிதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதை நாம் சொல்லும் அளவு நமக்கு தூக்கம் நம்முடைய கண்களுக்கு வரவிடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. 3வது, நாம் தூக்கிவிட வேண்டியவர்களை தூக்கிவிட வேண்டும். யார் யார் விழுந்து கிடக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் தூற்றி திரியக்கூடாது. அவர்களுடைய ரகசியங்கள், அவர்களுடைய காரியங்கள் நமக்கு தெரிய போது அதை மற்றவர்களிடத்திலே சொல்லி தூற்றக்கூடாது. ஆனால் அவர்களை ஜெபத்திலே கர்த்தருடைய ஆலோசனையை கொடுத்து வேத வசனத்தின் மூலமாய் தூக்கி விடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பெற்றவர் தான் இந்த சாமுவேல். 2வதாக அங்கே அவர் சொல்லுகிறதான காரியம், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு அநியாயம் செய்தேன். 2வது காரியம், யாருக்கு நான் அநியாயம் செய்தேன் என்று சொல்லும்போது, இந்த அநியாயம் என்கிற வார்த்தைக்கு ஆண்டவருடைய வேதம் கொடுக்கிற அர்த்தம் என்ன? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நான் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை, நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதினால் நீர்தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர். நியாயாதிபதியாகிய கர்த்தர் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடு நின்று நியாயம் தீர்க்க கடவர் என்று சொல்லி அனுப்பினான். ஆண்டவர் நியாயாதிபதி, நியாயாதிபதியாகிய கர்த்தருக்கு உகந்த சாட்சியாய் ஜீவிக்கிறவர் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும்? யுத்தம் பண்ணுகிறதினால் அநியாயம் செய்கிறீர் என்று சொல்லப்படும். நியாயத்துக்கு எதிர்மறையான காரியம்தான் அநியாயம். நியாயம் ஒரு அதுக்கு முன்னெல்லாம் சேர்த்த அநியாயம். கிரமம் அதுக்கு முன்னால ஒரு சேர்த்த அக்கிரமம்.
அப்படி நியாயம் அல்லாதது எல்லாம் அநியாயம்தான். அப்படியானால் ஒருவருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறது, குற்றம் செய்யாத காரியத்திலே விரோதமான யுத்தம் பண்ணுகிறது தான் அநியாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் யாரோடும் போராடவில்லை, யுத்தம் பண்ணவில்லை. சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமுவேல் தீர்க்கதரிசி தான் காரணமாயிருந்தால் தேவன் தான் அவரை ஏற்படுத்தினார். அவனை ராஜாவாக ஏற்படுத்துவதற்கு அபிஷேகம் பண்ணினவர் சாமுவேல் தீர்க்கதரிசி தான். ஆனால் சவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அவரோடு கூட போராடி கொண்டிருக்கவில்லை, யுத்தம் பண்ணி கொண்டிருக்கவில்லை. அமைதியாய் தேவ சமூகத்தில் வந்து விழுந்து கிடந்தார். அதுதான், நான் ஒருவருக்கும் அநியாயம் செய்யவில்லை. தேவ ஜனங்களுக்கும் அப்படித்தான். அவர்கள் ஒரு ராஜாவை கேட்கிறார்கள், அவர்களிடத்திலே போராடவில்லை. தேவ சமூகத்திலே சென்று அழுகிறார். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் புறஜாதிகளை போல ஒரு ராஜா கேட்கிறார்களே என்று தேவ சமூகத்திலே தான் அழுகிறார். ஜனங்களோடு கூட யுத்தம் பண்ணவில்லை, அவர்களோடு போராடி நீங்கள் எப்படி கேட்கலாம், கொடுக்க முடியாது என்று எந்த விதமான யுத்தங்களையும் செய்யவில்லை. நாமும் நம்முடைய சாட்சியை காத்துக் கொள்வதற்கும் மனுஷரோடு யுத்தம் பண்ண வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இது உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள். ஒருவரோடு கூட யுத்தம் செய்ய வேண்டாம், நாம் போராட வேண்டாம், அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வேண்டாம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இது கர்த்தருடைய யுத்தம். கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆகையால் கர்த்தர் யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நாம் யுத்தம் பண்ணக்கூடாது. நாம் யுத்தம் பண்ணும் போது கர்த்தர் சும்மா இருப்பார். ஆனால் நாம் சும்மா இருக்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அதைதான் யாத்திராகமத்தின் புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அநியாயம் செய்யவில்லை என்ற ஒரு சாட்சி. அநியாயம் என்பதற்கு இன்னொரு அர்த்தத்தை நாம் பார்க்கும்போது, லேவியராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்து தன் வரத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது கொடுக்கல் வாங்கலிலாவது தன் அயலானுக்கு மாறாட்டம் பண்ணி அல்லது ஒரு வஸ்துவை பலாத்காரமாய் பறித்து கொண்டு அல்லது தன் அயலானுக்கு இடுக்கண் செய்து அல்லது காணாமற் போனதை கண்டடைந்தும் அதை மறுதலித்து அதை குறித்தும் பொய் ஆணையிட்டு மனிதர் செய்யும் இவை முதலான யாதொரு காரியத்தில் பாவம் செய்வானே ஆகில் அவன் செய்த பாவத்தினாலே குற்றவாளியானபடியால் தான் பலாத்காரமாய் பறித்து கொண்டதையும் இடுக்கண் செய்து பெற்றுக்கொண்டதையும் தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டதையும் எல்லாவற்றையும் தான் கண்டெடுத்தது எல்லாவற்றையும் அதற்குரியவனுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த அநியாயம் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? மாறாட்டம் பண்ணி. 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனிடத்துல ஒப்புவிக்கிட்ட பொருளிலாவது கொடுக்கல் வாங்கல தன் அயலானுக்கு மாறாட்டம் பண்ணுது, பலாத்காரமாய் பறிக்கிறது. இவையெல்லாம் அநியாயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. மாறாட்டம், வாங்கினதை வாங்கவில்லை என்று சொல்லுகிறது. வாங்கினதை மாற்றி வைத்து இன்றைக்கு இந்த நகை காரியங்களிலே எவ்வளவோ பயங்கரமான மாறாட்டங்களை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம், செய்திகளை கேட்கிறோம். நல்ல நகைகளை கடைகளிலே வைத்து விட்டு அதை திரும்பி எடுக்கும் பொழுது
அது வேறு விதமான உருவத்தோடு கூட, ஆனால் நாம் வைத்த அதே டிசைன் அதே போல திருப்பி கொடுக்கிறார்களாம். என்ன ஒரு அநியாயம் நிறைந்த ஒரு உலகம் பாருங்களேன். நம்முடைய அவசரத்திற்கு, நமக்கு தேவைக்கு அதை பணமாக்கி கொள்ள வேண்டுமே என்று நாம் அந்த ஒரு பொருளை கொண்டு போய் வைத்து பணத்தை வாங்கிக் கொள்கிறோம். ஆனால் அங்கே நடக்கிற அநியாயம் ஒரு மாறாட்டம். இதை போல ஒத்ததான கொஞ்சம் முலாம் பூசி, ஒரு பொன் முலாம் மாத்திரம் பூசி அதை கொடுத்து விடுகிறாங்க. என்ன அநியாயம்! இதெல்லாம் செய்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அன்றே அறிந்துதான் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தேவ ஜனங்களுக்கு எழுதி கொடுத்தார். எவ்வளவு காலங்களுக்கு முன்னதாக எழுதப்பட்ட நியாயப்பிரமாணங்க இது. அன்றைக்கும் நடந்திருக்கிறது இப்படிப்பட்ட அநியாயங்கள், இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகிய அப்படிப்பட்ட மாறாட்டம் பண்ணுகிறவர்களாய் அல்லது பொய் ஆணையிட்டு அதை பறித்து கொள்ளுகிறவர்களாய், பலாத்காரமாய், இது ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதிலே யாராவது நாம் அகப்பட்டு இருப்போமானால் நாம் இதிலிருந்து விடுபட்டு சாட்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எந்த வகை, சின்ன பொருளோ பெரிய பொருளோ, யாருடைய காரியத்திலும் எந்த ஒரு காரியத்திலும் மாறாட்டம் பண்ணி நாம் எதையும் பறித்துக் கொள்வது. பதவிகளை, சிலர் பதவிகளை பறித்துக் கொள்ளுகிறார்கள், சிலர் ஊழியங்களை கூட பறித்துக் கொள்ளுகிறார்கள், பணம் கொடுத்து பறித்துக் கொள்ளுகிறார்கள், சிலர் நல்ல பேசி பேசி பறித்துக் கொள்ளுகிறார்கள். உலக வழக்கின்படி நல்ல காக்கா பிடித்து என்று சொல்வார்கள். என்ன பிடிக்க முடியுமோ, காக்காவை பிடிக்க முடியுமோ தெரியவில்லை. அதை எப்படி பிடித்து எங்கே என்ன கொண்டு போகிறார்களோ தெரியாது. ஆனால் தேவ பிள்ளைகள் நமக்கு மனசாட்சியும் சாட்சி, தேவனும் சாட்சி, நம்மை சுற்றி உள்ளவர்களும் சாட்சி. நம் யார் இடத்துல நான் அநியாயம் செய்தேன், நான் உங்களிடத்துல ஏதாவது மாறாட்டம் பண்ணினேனா, எந்த காரியத்தையாவது நான் மாற்றி அமைத்து உங்களுக்கு சொல்லி இருக்கிறேனா, இல்லை என்பதுதான் தேவ ஜனங்களின் பதிலாக அங்கே இருந்தது. மூன்றாவதாக இந்த அநியாயம் என்கிறதான இன்னொரு அர்த்தம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 28 அதிகாரம் 21 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 28:21, முகதாட்சியம் நல்லதல்ல, முகதாட்சியம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான். ஐயோ, எவ்வளவு கேவலமான ஒரு காரியம் பாருங்களேன். ஒரு அப்பத்துண்டுக்காக, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பிச்சை போடுகிற துண்டு கூட கிடையாது, கொடுக்கிறவர்கள் ஒரு அப்பத்தையாவது கொடுப்பார். பிச்சை எடுக்கிறதை காட்டிலும் இன்னும் கீழ்த்தரமான ஒரு காரியம் இந்த அநியாயம். ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்கிறவன் முகதாட்சண்யம் பண்ணுகிறான். யாரை ஆண்டவர் சொல்லுகிறார்? முகதாட்சண்யம். ஒருவருக்கு முன்னால நல்ல அவங்கள புகழ்ந்து பாடி அவங்கள போல ஒருத்தவங்க இல்லை என்று சொல்லி அவங்களுக்கு முன்னால அவங்கள தூக்கி அப்படி ஒரு வானத்துக்கு மேல தூக்கி வைத்து விட்டு அவர்கள் அந்த புறம் போன உடனே அவர்களை குறித்து பேசுகிற வார்த்தைகள், இந்த அநியாயம்தான் நம்முடைய ஜீவியம் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். முன்னாலே என்ன பேசுகிறோமோ பின்னாலேயும் அதை தான் பேசுறாங்க. அது யாரா இருந்தாலும் அநியாயமா நாம் என்ன செய்யக்கூடாது. ஒருவரை குறித்து முகதாட்சியம் பண்ணுகிறது அநியாயம் செய்கிறதற்கு சமமாக இருக்கிறது. இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஒருவருக்கும் பயப்படலைங்க. ஏற்கனவே சொன்ன விதமாய் அவன் அந்த ஏலி இவ்வளவு வயதான 90 வயதான ஒரு கிழவனான ஒரு, அவரும் ஒரு நியாயாதிபதியா இருந்தவர், ஆசாரியர், அந்த ஆலயத்துக்கு சிலோவில் இருந்த ஆலயத்திற்கு ஆசாரியர். அவ்வளோ பெரிய ஒரு மனுஷனுக்கு கூட
முகதாட்சியம் பார்த்து அவர் முகத்துக்கு நேராக ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு பின்னாலே எதுவும் செய்யவில்லை. தெளிவாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். நான் யாருக்கு அநியாயம் செய்தேன் என்று தைரியமாய் கேள்வி கேட்கிறவராயிருந்தார். மூன்றாவதாக, யாருக்கு இடுக்கண் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன் என்று சொல்லி கேட்கிறார் சாமுவேல் தீர்க்கதரிசி. சங்கீதங்களின் புஸ்தகம் 116 சங்கீதம் 3 சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 116 சங்கீதம் 3 மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். இடுக்கண் என்று சொல்லும்போது அது மரண கட்டும் பாதாள கட்டுமாக இருக்கிறது. இடுக்கண் என்று சொல்லும்போது மரண கட்டும் அது பாதாள கட்டும். ஒரு மனுஷனை மரணத்துக்கு நேராய் நடத்துகிறதும் ஒரு மனுஷனை பாதாளத்துக்கு நேராய் நடத்துகிறதுமான ஒரு காரியம்தான் இந்த இடுக்கண் செய்கிறோம். நாம் இடுக்கண் செய்கிறோம் என்று சொன்னால் தேவ பிள்ளைகளாகிய நாம் தவறான வழிகளிலே ஒருவரை வழி நடத்தி விடுகிறதும், அவர்கள் அந்த பாதாளத்துக்கு நேராய் மரணத்துக்கு நேராய் போகிற காரியம், மரண கட்டுகளையும் பாதாள கட்டுகளையும் அவர்களுக்கு உண்டாக்கி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறவர்கள் தான் இடுக்கண் செய்கிறவர்கள் என்று வேதம் சொல்லும். நாம் யார் இங்கே மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் தடுக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயரை குறித்து சொல்லும்போது, நீங்கள் கடல் தாண்டி ஒருவனை என்ன செய்கிறீர்கள், நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நடத்துறீங்க, இந்த மார்க்கத்துக்குள்ளே நடத்துகிறீர்கள். ஆனால் அவன் இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்த போதோ அவனை இன்னும் கேடான காரியங்களுக்குள்ளாக அவனை தள்ளுகிறதிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்படியானால் நாம் பல பாடுபட்டு அல்லது மற்றவர்கள் பல பாடுபட்டு ஒரு சில ஆத்துமாக்களை சம்பாதித்திருக்கலாம். ஆனால் நம்முடைய பேச்சினாலோ நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியினாலோ நாம் செய்கிற சில காரியங்களின் நிமித்தமோ சிலரை ஆண்டவரை விட்டு வழிவிலக செய்கிறவர்களாய் இருப்போமானால் நாம் இடுக்கண் செய்கிறவர்களாய், அவர்களை மரணத்துக்கு நேராய் நடத்துகிறவர்களாய் இருப்போம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமர்த்துகிறது அவனுக்கு நலமா இருக்கும். இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இடரல்கள் வருவது அவசியம். ஆனால் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு தான் ஐயோ. அப்ப அவன் எந்த சமுத்திரத்திற்கு ஆழத்துல தள்ளப்படுகிறான்? ஐயோ என்று கூப்பிட பண்ணுகிறதான நரகம் என்கிற அந்த சமுத்திரம், 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிறதான அந்த சமுத்திரம், அந்த கடலிலே தள்ளப்படுவான் என்று எழுதப்பட்டது. அப்படியானால் இந்த இடுக்கண் செய்கிறது என்று என்பது என்ன? அவர்களை மரண கட்டுக்கும் பாதாள கட்டுக்களும் அனுப்புகிறது. அவர்களுக்கு இடரல் செய்கிறதற்கு ஏதுவான காரியமாக இருக்கிறது. அப்படியானால் நாம் ஒருவருக்கும் இடரலாய் இந்த பூமியிலே இருக்கக்கூடாது. நம்மால் இயன்றால் அவர்களை கர்த்தருக்குள் வழி நடத்த வேண்டும். இல்லையானால் ஒரு ஆத்மாவே என்னால் நடத்த முடியல, நான் ஜெபம் மட்டும் பண்ணி ஜெபித்து ஆத்மாக்களை ஆண்டவரிடத்திலே வழி நடத்துகிறேன் என்று நாம் முழங்காலிலே நிற்கலாம்.
எனக்கு பேச தெரியல, நான் பேசினால் அவர்கள் இடறி போகிறார்கள் என்றால் பேசாமல் இருப்பதே நலமாயிருக்கும். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபை தருவாராக. இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஒருவரையும் அந்த பாதாளத்துக்கோ அல்லது மரண கட்டுக்கோ அவர் தள்ளினதில்லை. இந்த சவுல் எல்லாம் தானாகவே தான் விழுந்தான், அவருடைய வார்த்தைகளை கேட்காம. அப்படியானால் தேவனுடைய சத்தத்தையும் தேவ ஊழியக்காரனின் சத்தத்தையும் கேட்க மனதில்லாதவர்கள் இது இண்டுக்கண் செய்கிறவர்களாய் இடரல் உண்டாக்குகிறவர்களாய் நாம் மாறிவிடுவோம். ஆகையால் நாம் அதிலிருந்து தப்பிக்கும்படியாக சாட்சியை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த இடுக்கண் என்பதற்கு இன்னொரு அர்த்தத்தை காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பிரசங்கி 7:7 நான் வாசிக்கிறேன். இடுக்கணானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும். இடுக்கணானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும். அப்படியானால் ஒரு பைத்தியக்காரனாகிறதற்கு தான் ஒரு மனுஷன் இடுக்கண் செய்கிறவனாக இருப்பான். பைத்தியக்காரன் என்று சொல்லும் போது என்ன அர்த்தம்? இந்த பைத்தியக்காரனுக்கு ஏதாவது ஒரு காரியம் தெரிந்திருக்குமா? நாம் தாவீதினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது அவன் ஆகீஸ் ராஜாவுக்கு முன்னதாக கொண்டு போகப்பட்ட போது அங்கே ஜனங்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள், இவன் தாவீது அல்லவா, இவனை குறித்துதானே ஸ்திரீகள் அன்றைக்கு பாடினார்கள், சவுலுக்கு 1000 தாவீதுக்கு 10,000 என்று சொல்லி பாடினார்களே, இவன் அல்லவா என்று சொல்லும் போது அவன் ஒரு பைத்தியக்காரனை போல அங்கே வேஷம் மாறினான் என்று. எப்படி? அவன் வாயிலிருந்து வடிந்து கொண்டு நீர் வடிய வைத்துக் கொண்டு எங்கேயோ பார்த்து கொண்டு ஏதோ ஒளறிக்கொண்டு தேவையில்லாத காரியங்களை செய்து கொண்டு சுவரிலே கீறிக்கொண்டு அப்படியாக இருந்தார் என்று சொல்லி நம்பார். அப்படியானால் ஒரு ஞானி பைத்தியக்காரனாக மாறுகிறது அவனுக்கு வந்த இடுக்கண். அன்றைக்கு ஒரு இடுக்கனான காரியம் வந்ததினாலேதான் அந்த ராஜாவுக்கு முன்னதாக அவன் அப்படிப்பட்ட ஒரு வேஷத்தை போட்டவனாக காணப்பட்டான். ஒரு ஞானி ஏனென்றால் அவன் ஒரு பலசாலி, ஒரு யுத்த வீரன். அவனை அங்கே யுத்த வீரனாய் காண்பிக்க கூடாது, அந்த ராஜா இவனை தெரிந்தெடுத்துக்க கொள்ள கூடாது என்பதற்காக அந்த வேஷத்தை செய்தான். அப்படியானால் ஒரு இடுக்கண் என்பது என்னவாக நம்மை மாற்றி விடுகிறது? ஒரு பைத்தியக்காரரை போல நம்மை மாற்றிவிடும். நாம் செய்கிறது என்ன என்றே தெரியாத ஒரு நிலைமைக்குள்ளாக நம்மை மாற்றிவிடும். அப்படியானால் ஒரு தேவ பிள்ளை நான் என்ன செய்கிறேன் என்பதை நிதானிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நிதானம் உள்ளவர்களாய் இருக்கும் போதுதான் நம்முடைய சாட்சியை நாம் காத்துக்கொள்ள முடியும். நாம் இடுக்கண் செய்கிறவர்களாய், இடுக்கண் ஞானியை பைத்தியமாக்கும். அந்த பைத்தியம் என்ன செய்கிறோம் என்றே அறியாமல் எங்கெங்கயோ தெரிந்து கொண்டு எதையோ பொறுக்கிக் கொண்டு எதையோ சுமந்து கொண்டு ஏதோ செய்து கொண்டு. அப்படி அல்ல. தேவ பிள்ளைகளாகி நாம் இடுக்கண் என்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வராமல் நம்முடைய சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நாம் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவர்களாய் அல்ல, நாம் நிச்சயத்து கொண்டு வைக்கிறோம். நிச்சயத்தோடு கூட இந்த ஓட்டத்தை ஓடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு, தேவன் என்னை அழைத்ததற்கு ஒரு நிச்சயம் உண்டு. இந்த சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு அந்த நோக்கம் தெரிந்திருந்தது. ஆகையால் அவர் ஒருவருக்கும் ஒரு பைத்தியக்காரனை போல இருக்காமல் தெளிந்த புத்தியோடு தெளிவுள்ளவராய் எல்லா காரியங்களையும் தெளிவான காரியங்களை தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிறவராய் இருந்தது போல நாமும் நம்முடைய சாட்சியை அப்படியாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கடைசியாக அந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது முதலாவது நாம் பார்த்தோம், யாருடைய எருவை யாருடைய கழுதையை நான் எடுத்துக்கொண்டேன் என்று கேட்டார். 2வது யாருக்கு
அநியாயம் செய்தேன் என்று கேட்டார். மூன்றாவது, யாருக்கு இடுக்கண் செய்தேன் என்று கேட்டார். கடைசியாக, யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டேன் என்று வாங்கி கொண்டு கஞ்சாடையாய் இருந்தேன் என்று கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். பரிதானம் வாங்கி கொண்டு நான் கஞ்சாடையாய் எப்பொழுது நான் இருந்தேன்? உங்களிடத்திலே எப்பொழுதாவது நான் இருந்தேனா என்று கேட்கிறதுக்கு அர்த்தம் என்ன? பரிதானம் என்று சொல்லும்போது நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 29 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலைநிறுத்துகிறான், பரிதான பிரியனோ அதை கவிழ்க்கிறான். பரிதான பிரியனோ அதை கவிழ்க்கிறான். நியாயத்தினால்தான் தேசம் என்ன செய்யும்? நிலை நிறுத்தப்படும். ஒரு ராஜா அவன் நியாயத்தை செய்கிறவனாயிருந்தால் அந்த தேசம் நிலையா இருக்கும். ஆனால் பரிதான பிரியனாய் இருப்பானால் அந்த தேசமே என்ன செய்யும்? கவிழ்க்கப்பட்டு போகும். எல்லா வகையிலும் கவிழ்க்கப்பட்டு போகும். ஆனால் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலே எந்த ராஜ்யமும் கவிழ்க்கப்பட்டு போகவில்லை. அவராலே தான் ராஜ்யங்கள் நிலைவரப்பட்டது என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ராஜா இல்லாத போதும் ராஜாவாய் தேவனே இருக்கிறார் என்பதை சாமுவேல் தீர்க்கதரிசி தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டதை ஜனங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் அவர்களோ அதிலே திருப்திப்படவில்லை. ஆகையால் அவர்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துவதற்கு கூட அவர்களிடத்திலே எந்த ஒரு பரிதானத்தையும் விரும்பவில்லை. பரிதானம் ஒரு தேசத்தையே கவிழ்த்துவிடும் என்பதை, ஒரு ராஜ்யத்தை கவிழ்த்துவிடும் என்பதை அறிந்திருந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தன்னாலே ஒரு ராஜ்யம் கவிழ்க்கப்படக்கூடாது என்பதற்காய் அவர் அதிலே உறுதியாயிருந்தார். அப்படியானால் தெய்வ பிள்ளைகளாகிய நாமும் ஒருவேளை நாம் சில அலுவலகங்களிலே வேலை செய்யலாம், சில இடங்களிலே வேலை செய்யலாம், சில துறைகளிலே இருக்கலாம். அந்த துறைகள் நமக்கு பரிதானம் வாங்குவதற்கு ஒரு அனுமதி கூட கொடுத்திருக்கலாம், அல்லது பரிதானம் வாங்குவதற்கான வழிமுறைகளை செய்து கொடுத்திருக்கலாம். அனுமதி கொடுக்கவில்லை, ஒரு கட்டளை இருக்காது, அதை பிடிப்பார்கள், ஆனால் வழிகள் இருக்கலாம். ஆனாலும் தேவ பிள்ளைகளாய் நம்முடைய சாட்சியை காத்துக் கொள்வதற்கு, நம்முடைய வேலையே போனாலும் கூட அந்த பரிதானத்திலே நம்முடைய கரங்களை போடவே கூடாது. ஏனென்றால் அது ஒரு ராஜ்யத்தையே கலைத்துவிடும் என்று சொன்னார். நம்முடைய ஜீவியத்தையே அது கவிழ்த்து போடும். ராஜ்யத்தை கவிழ்க்கிறது ஒரு சாதாரண காரியம். ஒரு ராஜ்யம் போனால் அடுத்த ராஜ்யம் வரும், அடுத்த ராஜ்யம் வரும், வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நம்முடைய ஜீவியம் கவிழ்க்கப்பட்டு போனால் அது திரும்ப எடுப்பிப்பது மிக 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 கடினமான ஒரு காரியம். வேத வசனமே அப்படிதான் சொல்லுகிறது. விழுந்து போனவர்கள் அதிலே போய் சிக்கிக் கொண்டார்களே, நான் அதிலிருந்து அவர்களை மீட்பது கடினமான ஒரு காரியம். அப்படியானால் தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த பரிதானம் என்கிற காரியத்திலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியமாய் அது இருக்கிறது. அது ராஜ்யத்தை கவிழ்க்கும் என்று சொன்னால் நம்முடைய ஜீவியத்தையும் அது கவிழ்க்கிறதா இருக்கும். ஆகையால் அதிலே நம்முடைய கரங்களை போடக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் தேவன் விரும்புகிறார். இங்கே சாமுவேல் தன்னுடைய சாட்சியை காத்துக் கொள்வதற்கு இந்த பரிதானம் நான் யாரிடத்திலாவது வாங்கியிருக்கிறேனா என்று சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்கிறார். பரிதானம் என்பதற்கு பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்
இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கிறது. அது இதோடு சேர்ந்த ஒரு அர்த்தம் தான். அது பிரசங்கி 7:7 நாம் வாசிக்கிறோம். பரிதானம் இருதயத்தை கெடுக்கும். ஒரு ராஜ்யத்தை கவிழ்க்கிறது பரிதானம், ஒரு இருதயத்தை கெடுக்கிறதும் பரிதானம். அப்படியானால் இருதயத்தை கெடுத்தான் நம்முடைய ஜீவியம் என்னும் ராஜ்யமும் முழுமையாய் கெடுக்கப்பட்டு போகும். ஆகையால் இவைகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு தேவனும் சாட்சி, என்னுடைய மனசாட்சியும் சாட்சியும், நீங்களும் சாட்சி என்று தைரியமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி 12ஆம் அதிகாரத்திலே சொன்னது போல, இதோ இருக்கிறேன் கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணுவித்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் என்று சொன்னார். நாமும் அப்படிப்பட்டதான ஒரு சாட்சியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவு வேளையிலே சாமுவேல் தீர்க்கதரிசியின் அந்த 3 விதமான சாட்சிகளை, அந்த 4 காரியங்களிலே அவர் எப்படி சாட்சியாய் இருந்தார் என்று நாங்கள் கேட்டோமே, அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். அதுபோல நாங்களும் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.